Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கடுகு சாதம். இந்த கடுகு சாதம் வந்து முழங்கால் வலிலாம் அதிகமாக இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு வலியெல்லாம் கூட போயிடும். இப்போ இந்த பனிக்காலத்தில் நமக்கு உடம்பு வலி சாதாரணமாகவே இருக்கிற மாதிரியே தோணும் நமக்கு. இந்த மாதிரி டைமில் இதை அடிக்கடி நம்ம கடுகு சாதத்தை செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு வலியெல்லாம் கூட நமக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இந்த கடுகு சாதத்தை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணலாம். கடுகு சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் கடுகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் வானிலை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கடுகும் பூண்டும் போட்டிருக்கீங்களேன்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மூட்டு வலிலாம் இருந்தால் ரொம்ப சீக்கிரம் குணமாகும் நமக்கு. பொதுவாக நம்ம கடுகெண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணி அதில் கற்பூரத்தை நம்ம கரைய வச்சு அந்த ஹீட்லேயே அதை வந்து முழங்கால் அந்த எண்ணெயை தடவுனாவே நமக்கு முழங்கால் வலி நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கடுகு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுலையும் சேர்த்துட்டோம்னா இன்னும் நமக்கு நல்லாவே நமக்கு குணமாகும். இது கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவுங்க இது. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கால் வலிலாம் கொஞ்சம் நல்லாகும். நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கினாலே நமக்கு பச்சை வடை போயிடும். அதனால் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இதை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த பனிக்காலம் வந்துட்டாலே நமக்கு முழங்கால் வலி, உடம்பு வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம சூடான சாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. நம்ம கலந்த கலவை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதம் இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்களா. இதை நம்ம இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதோட சாதத்தை சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சூடான சாதம் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு அரைச்சின்னா நம்ம இப்படி வானல்லே வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. நம்மளுடைய அருமையான கடுகு சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த கடுகு சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.